இன்றைக்கி விசுவாசி வீட்டில் பேய் பிடிச்சி ஆடுறாங்கனாக்கா ஏன் ஆடாவது? எவன் ஜெபம் பண்ணாலும் போகாது. யாரோ ஒருத்தர், அதாவது 10 பேரில் ஒருத்தர் ஜெபனை தான் கேட்குது. அது அவனுக்கும் வாயிலையும் கர்த்தர் வார்த்தையை வச்சு அனுப்புகிறார். ஐயா இதெல்லாம் செஞ்சிங்களா இது சரியாயிடும்னா, நீ வந்தீங்கன்னா பேய் ஒட்டி ஒட்டுப்போம். ஃபுல்லாக போகாது, இப்படி தான் இருக்குன்னா பரவாயில்ல. அது எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் உன்னை கூப்பிட்றேன். ஏன் விசுவாசி வீட்டில் பேய் பிடிக்குது? சவுல் ராஜா மாதிரி தான். அமலேக்கியர் இடத்துலேருந்து பொருளாதாரம் வேணும். அந்த பொருளாதாரம் அமலேக்கியர் தேவனுடைய பார்வையில் கட்டும் கோபத்தில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய இருதயத்தில் கொதித்து கொண்டிருக்கிறது அமலேக்க குறித்து. ஜனங்களை அப்பமும் ரசமும் எடுத்துன்னு வந்து வரவேற்கணும். இதை பாருங்கள், எதுவும் ஈயாத ஜனங்க, கருமித்தனமாக இருக்கிறவங்க. இப்போ புரியுதா எங்கே லேண்டப் ஆகுதுன்னு? தசமாவும் கொடுக்க சொன்னது உண்டோ? காணிக்கை ஏன் கொடுக்குறீங்க? அவங்க இப்படி வாழ்கிறாங்க, இவங்க இப்படி வாழ்கிறாங்க, அவங்களுக்கு எங்கெங்கேருந்தோ வருது. நீங்கள் கொடுக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் தான் அது, புதிய ஏற்பாட்டில் அது இல்லை. இங்கே பாருங்கள், அமலேக்கியர் அப்பமும் ரசமும் எடுத்துகிட்டு வரணும் இஸ்ரேல் புத்திரர்களுக்கு. ஆனால் அது செய்யலைன்னா கூட பரவாயில்ல. என்ன பண்ண? நீ வழி மறைச்ச.